ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் நமக. ம். இந்த அதாவது உறவாடி பகையாடுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. சரி. அந்த மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி பண்ணுவாராட்டு இருக்குது. ஏன்? பாஜகவுக்கு பூரா பாத்தீங்கன்னா கேஎன் ம். நேரு நிக்கிற தொகுதி, ம். துரைமுருகன் நிக்கிற தொகுதி, இந்த மாதிரி ஆளுக்கு பூரா பாஜக ஆளுங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. மண்ண கௌரவ தொகுதி குடுத்துருக்காங்களா? சரி. ஆமா. ம். இது வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த இதுவுமே அறிவிக்கல, எந்த பதவியும் அறிவிக்கல. சரி. என்ன மொத்தமா ஊர்ல இருக்க பூரா வெட்டி தாந்தல்லே போட்டுக்க போது பாஜகன்னு நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன? ஐயா இவனை புரிஞ்சுக்கோங்க ஐயா. இவனுக்கு அண்ணாமலை ஆரம்பத்துல இருந்தே ஓரம் கட்டுறானுங்க. இன்னைக்கு இல்ல. ம். அந்த அண்ணாமலை என்னைக்கு இந்த கட்சிக்கு வந்தாரோ அன்னையில இருந்து இவனுக்கு ஏழநாட்டு சனி. ஏன்னா இவ்வளவு நாளும் இவனுக்கு எவனுமே வேலை செய்யல. சும்மா ம். இப்ப டெல்லியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு 2 பொன்னாடை போட்டுட்டு அமித்ஷா வாழ்கம்பான், மோடி வாழ்கம்பான். கட்சியை ஒரு பயிலும் வளர்க்கல. ஆனா இந்த மனுஷன் எண் மக்களை ஏத்தின்னு போய் தெரு தெருவா போய் நாய் படாத பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்துறதுல கொண்டு வந்தான் மனுஷன். ஆனா ம். இந்த இவரை ஓரம் கட்டிட்டானுங்க. ஒரு தமிழிசைக்கு 2வது முறை தலைவர் பதவியை கொடுத்த நீ, ஒண்ணும் செய்யாத தமிழிசைக்கு கொடுத்த நீ, ஏன் இவருக்கு நீ 2வது முறை தலைவர் பதவி கொடுக்கல? யோ ஏன் இதெல்லாம் தமிழிசை இங்க கொடுக்க பாரியா, முடியல? அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு போலயா? ஆஹ் அப்புறம் என்ன? அதுதான். நீ திமுகவுக்கு நீ சொம்பு அடிச்சனா, திமுகவுக்கு நீ ஜாலர் அடிச்சா உனக்கு பதவி கிடைக்கும். பிஜேபியில திமுக பிஜேபி பதவி கிடைக்கும். அண்ணன் ஸ்டாலின் சொன்னா, அண்ணன் ஸ்டாலின் சொன்ன அம்மாவுக்கு 2 மாநில கவர்னர் பதவி கொடுத்தாங்க. அடுத்து இப்ப சீட்டு. அதனால இங்க ம். பாரு, பிஜேபிக்கு உண்மையா வேலை செஞ்சவனுக்கு எல்லாம் இவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டானுங்க. நான் செய்யாத வேலையா, நீங்க செய்யாத வேலையா? நான்லாம் பாருங்க, கீழக்கரையில உண்ணாவிரதத்துல போய் மணிக்கணக்கா பேசிட்டு வந்தவனா, ஏதோ 10 ம். வருஷத்துக்கு முன்னாடி. நான் எத்தனை உண்ணாவிரதத்துல கலந்துருக்கேன் அந்த கட்சிக்கு. என்ன விடுங்க, நான் அதெல்லாம் விட்டு தொலைங்க. நான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிஜேபியில இருக்க 99% இந்த சித்தாந்தம் உள்ளவங்க கிடையாது. எல்லாம் திராவிட சித்தாந்தம். பதவிக்காக வந்திருக்கான். இவன் ம். பதவியெல்லாம் புடுங்கினா அவ்வளவு பேரும் திமுக போய் சேர்ந்துருவான். ஆனா இந்த கட்சி தலைமைக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இன்னைக்கு நாளைக்கே நீ நயினார் பதவி பிடிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, நாளைக்கே ம். நயினார் ஸ்டாலின் வாழ்கம்பாரு, திமுக போய் சேர்ந்துக்குவாரு. ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை உயிரே போனாலும் நீ பதவியே கொடுக்கலனாலும் அந்த ஆள் திங்கதான் இருப்பான். அதான் அங்க பாருங்க, உண்மையான வேலை செய்யறவனுக்கு இவனுக்கு பதவி கொடுக்க மாட்டான். அதனால இங்க பாருங்க, விட்டு தலைங்க. எனக்கு என்னமோ, எனக்கு இந்த அரசியல் பத்தி பேசாதீங்கய்யா. நீங்க நம்ம பதவி இங்க இல்ல. அரசியல் பதவி அற்ப பதவி. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது மோட்சத்துக்கு கொண்டு போகாது, நரகத்துல கொண்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா பகவானே சொல்றான், நிர்மாண மோகா ஜிதசங்க தோசா அத்தியாத்ம வித்யா நிருப்த காமாக தொந்தரு முக்தாக சுகதுக சம்ஜன் கச்சனிய மூடாக பதமையும் தத்துங்கிறான். அதாவது நாம பிறந்ததே இதுக்கு. நம்ம அப்பா சிவனை அடைஞ்சு நம்ம மோட்சத்துக்கு போகணும். அப்பதான் இந்த ஆத்மா 84 லட்சம் பிறவிக்கு உள்ளாகாது. நம்ம மீண்டும் ம். வந்தோம்னா 84 லட்சம் பிறவி கொடுப்பான். புழு விலங்கு பறவைன்னு செத்து செத்து பிறக்கணும். அப்புறம் இங்க ம். செய்யற பாவத்துக்கு நரகம் கிடைக்கும். அதான் சாமி சொல்றான். யாரு அப்பா அடைய முடியும்? சாமி சொல்றான் பாருங்க, தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். எங்க அப்பாவுடைய பதம், அவனுடைய திருவடி அடையணும்னா நீ என்ன பண்ணணும்? உனக்கு தற்பெருமை இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, பதவி ஆசை இருக்கக்கூடாது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அற்பம். ஏகோ அரசியலுக்குள்ள வந்துட்டாலே பதவி வந்துடும். ஆனா அண்ணாமலை அப்படி இல்லை. அந்த மனுஷன் ஒரு கர்ம வீரர் மாதிரி, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிற பகவான் சொன்னதான் அவர் கடைபிடிக்காரு. அதனால இவனுக்கு அவருக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டானுங்க. அவரை ரொம்ப அவரை சங்கடப்படுத்துறானுங்க மட்டும் நல்லா தெரியுது. அதனால இங்க பாருங்க, நமக்கு நம்ம அடைய வேண்டிய பதவி சிவலோக பதவி தான். 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்க. அப்போ உண்மையான பதவி நமக்கு எங்க இருக்கு? சிவலோக பதவி தான். 800 யுகம் நீ ஊசி முனையில இருந்து தவம் செய்தாலும் கிடைக்காத ஒரு அரிய பதவி சிவலோக பதவி. எங்க அப்பா சிவனுடைய சிவசிவான்னு சொல்லி 3 கோடி நெத்தில திருநீரிட்டா உனக்கு கிடைக்குங்கிற அவ்வளவு பெரிய பதவி. நாம் பிறந்ததே அப்பா சிவனை அடைஞ்சு மோட்சம் அடைறதுக்கு தான். இந்த பிறப்புங்கிறது பெரிய துன்பம்யா. இங்க எவனுமே நிம்மதியா இருக்க முடியாது. உனக்கு நீ முதலமைச்சராயிட்டா நீ நிம்மதியா இருந்த முடியுமா? பிஎம் ஆயிட்டா நிம்மதியா இருந்த முடியுமா? ஐயோ இதெல்லாம் அற்பம்யா. ஆசா பாசச தயிர் பக்தாக காம குரோத பராயணங்கிற ஐயோ, இந்த அற்ப பதவிக்காக இவனுக்கு ஆசைங்கிற ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான கயிர்களால் பிணைக்கப்பட்டவர்களாகி ஆசையையும் சினத்தையுமே பற்றுக்கோடாக கொண்டு இன்பத்தை அனுபவிப்பதற்காக தர்மத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவாருங்க. அதனாலதான் அண்ணாமலை என்ன பண்றாரு? ஒதுங்குறாரு. எனக்கு பதவியே வேண்டாடாங்காரு. உன் பதவி எனக்கு வேண்டாடா, நீ வச்சுக்கூடாங்காரு. இன்னைக்கு அண்ணாமலை நினைச்சிருந்தா அன்னைக்கு தலைவர் பதவியில இருந்து எடுத்த உடனே என்ன கேட்டிருப்பாங்க? நீ அமைச்சர் பதவி தரேன் கொடுத்து கேட்டிருப்பாங்க. அவர் வேண்டான்ட்டாரு. பதவி வெறி பிடிச்சவன் மனுஷனா இருந்தா அந்த ஆளு வேணும்னு வாங்கியிருப்பாரு. அது அவதாரம் மாதிரி இருக்கியா எனக்கு. ஏன்னா இறைவன்
மனுஷ ரூபத்துல தான் வருவான். ஏன்னா சாமியே சொல்றான், இறைவன் எப்படி வருவானா, யதா யதாகி தர்மஸ்ய கிளநீர் பவதி பாரத வித்யானாம் தர்மஸ்ய ததாத்மான சுஜாமிகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தே சம்பவாமி. எங்க அப்பா சொல்றான் எப்படி வருவானா, அஜோஸ்பி சன்னவி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரசக்தின் பிரகுதியும் சுவாமதிஷ்டாயா சம்பவமி ஆத்மயாங்க. நான் எப்படி வருவேன், இறைவன் எப்படி வருவானா, இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் சாதாரண மனிதன், நான் இறைவன் தான் இந்த உலகத்துக்கு. ஆனாலும் கூட என்னுடைய பிரகிருதியை, அதாவது என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு ஒரு சாதாரண மனிதனை போல நான் வருவேன் இந்த பூமிக்குங்கிறான். ஒரு சாதாரண தாய் வயிற்றுல கருவுல உதிச்சு மலஞ்சலம் கடிக்கிற உடம்புல நான் வருவேன்னு அப்பா சொல்றான், சிவபெருமான் சொல்றான். இறைவன் அண்ணாமலை ஒரு அவதாரமா கொடுக்கலையா. அதனால பாருங்க, இவன் என்னையா ஓரம் கட்டுறது, அண்ணாமலையா அவர் ஓரம் கட்டிடுவாரு. போட நாளைக்கு இவனுக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டேன்னா மறுபடியும் ஒத்த ஓட்டு பாஜகம்பான், மறுபடியும் நோட்டா கீழே இருக்கும். இவனுக்கு எடப்பாடி பேச்ச கேட்டு போனானுங்கன்னா மண்ணை கவுவானுங்க, அதான் நடக்கும். அதனால இங்க பாருங்க, இதெல்லாம் விட்டுதலுங்க. அரசியல் கர்மத்தை என்கிட்ட பேசாதீங்க ஐயா, தயவு செய்து. இங்க எவனுமே இங்க பெரிய பரமாத்மா கிடையாது. எல்லாம் ஆசை பாசத்துக்கு உட்பட்டவன் தான், புரியுதுங்களா, பந்த பாசத்துக்கு உட்பட்டவன் தான். இங்க எவனுமே பரமாத்மா கிடையாது இதுல இருந்து விடுபடுறதுக்கு. அதனால ஐயா விடுங்க, என்னால தயவு செய்து அரசியல் அதுக்காக விட்டுருங்க. உழைச்சவனுக்கு ஒண்ணும் இல்லப்ப. இனி- நான் சொல்றது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பெரிய பதவி இருக்கு, சிவலோக பதவி, அதை தேடுங்க. இவன் பிஜேபிக்காரன் அண்ணாமலைக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டா எம்எல்ஏ ஆயிட்டா அண்ணாமலை இன்னும் 100 வருஷம் இருந்துருவாரு, அதெல்லாம் அவனுக்கு அவருக்கு தெரியும்யா, அண்ணாமலைக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. அதனால இங்க பாருங்க, இது எங்கேயோ போகுது மொத்தத்துல, இது தேவையில்ல. அதனாலதான் அண்ணாமலையே வேண்டாங்கிறாரு. எதுக்கு அண்ணாமலை நான் இன்னைக்கு அரசியல் நிக்கலங்கிறாரு, அவரு இந்த உலகில இருந்து கரையறன்னு விரும்புறாருயா. அதனால புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு தமிழிசையம்மா திமுக அப்படியே புகழும், அவங்களுக்கு பதவி. நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லவே வேண்டாம். ஐயோ, அவர் கவர்னர் பதவியே எனக்கு சன் டிவி போன் பண்ணாங்க, சன் டிவில இருந்து கவர்னர் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மேடையில கூட பேசியிருக்காரு. இப்படி திமுகவுக்கு யாரெல்லாம் அப்படியே ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பதவியே கொடுக்குறாங்க. உண்மையான உழைப்பாளிக்கு இங்க எவனுமே பதவி கொடுக்கறது இல்ல. அதனால விட்டு தொலைங்க. எவன் இப்படி போனா நமக்கு என்ன? நம்ம இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, நம்ம பூமிக்கு வந்தது அப்பாவோட பதத்தை அடையிறதுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? நாம இந்த அரிய வாய்ப்பு இதை விட்டுட்டோன்னு வைங்க, ஷோ இன்னைக்கு நம்ம கசாப் கடையில் போய் ஆட்டுக்கறி வாங்குறோம், கோழிக்கறியும் திங்கும். இதெல்லாம் யாரு? நம்மளை போல ஒரு ஆத்மா இந்த பூமியில பிறந்து அவன் இறைவன் அடையல. அவன் அடையாதனாலதான் அவனுக்கு பிறவி கொடுத்து பகவான் அப்படி கூட்டுறான். அதனால நாம வந்துட்டோம், அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம பயன்படுத்திக்கணும். சாமியை சொல்றான், உக்ரா மந்தம் சிதமாபி குஞ்சானம் வா குணான்விதம் விமுடா நானு பசியந்தி ஞான சூசகங்கிறான். அதாவது முட்டா பயல்களுக்கு இந்த ஜீவன் உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ, உடலில் இருக்கும் பொழுதோ, போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ, முக்குணங்களுடன் கூடியிருக்கும் பொழுதோ அஞ்ஞானிகள் அறிவதில்லை, ஞானிகள் மட்டுமே அறிகிறாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, இந்த ஆத்மா விடுதலை அடையணும். இந்த ஆத்மா இந்த உடல்ல சிறைப்பட்டு இருக்குது, பெரிய துன்பம். அந்த துன்பத்தை இந்த ஆத்மா அனுபவிக்குது. நம்ம அப்பாவுடைய அந்த எல்லையில்லா பரமானந்தம், அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும்னா நம்ம அப்பாவுடைய பதத்தை அடையணும். அடைஞ்சா உனக்கு விடுதலை, மோட்ச முக்தி கொடுத்துரும். அதான் ஏன் விடுதலை, அதுதான் ஏன் உண்மையான பதவி. இந்த பதவியில அற்பமையா கருமம் தள்ளி போடுங்க. இங்க எவன் ஆண்டா நமக்கு என்னையா, இது அண்ணாமலைக்கே தெரியும். அதனால நாம வந்ததே அப்பாவுடைய பதத்தை அடையணும். ஏன்னா சாமியை சொல்லுவான், என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமுது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவிசு தானேங்கிறான். மேல் பவிசுனா மோட்சம். சான்றோர்களாகிய சாதுகளாகிய நல்ல பிள்ளைகள், இந்த ஆடியோவை முழுமையாக கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய பதம் கிடைக்கும். நான் சொன்னது எல்லாம் அப்பாவுடைய வாசகம், ஏன் வாசகம் கிடையாது. இந்த பைத்தியக்காரன் சொல்றது இந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தை கிடையாது, அப்பாவுடைய வார்த்தை, சிவபெருமானுடைய வார்த்தை. அதனாலங்கய்யா நம்ம வந்ததே மோட்சம் அடைகிறதுக்கு தான். இங்க இதுல இருந்து அவன் வாழ்க இவன் வாழ்கன்னு போஸ்டர் ஒட்டிட்டு மலஞ்சலம் கழிக்கிற பயிலுக்கு பின்னாடி போறதுல வேஸ்டியா. இவன் எவன் இவனுங்களாம் விட்டு தள்ளுங்க. நீங்களாம் அழியாத ஆத்மா, உங்களுக்கு அந்த ஜீவனை உணருங்க. அதான் சாமி சொன்னா, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேனுங்க. இந்த படுவாய்கள் 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ணிட்டு செத்துருவான். இவனுக்கு என்ன நினைக்கிறான், செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாடா. முட்டா பையில, உன் உடம்பு தாண்டா அழியும், உன் உடம்பு தாண்டா எரிச்சு துளைவான். உன் ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியாது. ஆத்மா ஒளி உடம்பு, அதுக்கு அழிவே கிடையாது. ஆனா அதுக்கு ஆக்கினை தண்டனை உண்டு நரகத்துல. அதுக்கு மீண்டும் 80 லட்சம் பிறகு கொடுப்பான், உனக்கு துன்பத்தை கொடுப்பான் இந்த அரசியலை பயிலுக்கு. இவனுக்கெல்லாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கான், பிரபஞ்சத்துல பிறந்துட்டோம் ஐயோ அப்படின்னு. ஐயோ சாமியை சொல்றான், அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் கர்மனங்க. ஐயோ நீ செஞ்ச கர்மாவை நீ அனுபவிச்சவன, நீ நல்லது செஞ்சாலும் அதுக்குண்டான தர்ம பயன், நல்ல பலன், புண்ணிய பலன் அனுபவிக்கணும். நீ செஞ்ச பாவத்துக்கு கொண்டாட தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணுங்கிறான். அடுத்த உடல் எடுத்து நீ அனுபவிச்சே ஆகணுங்கிறான். இந்த பைத்தியக்காரன் சொல்றது நம்புங்க, சத்திய வார்த்தை, இது அப்பாவுடைய வார்த்தை. நீங்க அப்பாவுடைய பதத்தை தேடுங்க. சாமி அதான் சொன்னான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் குஞ்சுதாங்க. முட்டாள்களே, எங்க அப்பாவை தேட பரமாத்மா அடையாத இந்த உடல்களை, இந்த இவனுடைய ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சுங்கிறான். ஆத்மாவை உடல் அழிஞ்சிரும், ஆத்மா அங்க போயிரும், கொண்டு போயிரும் ஆக்கினைக்கு. அதனால இங்க பாருங்க, அண்ணாமலைக்கு இவனு என்னையே அண்ணாமலை ஓரம் கட்டுறது, உங்க அத்தனை பேரும் அண்ணாமலை ஓரம் கட்டுவாரு, அவர் பரமாத்மாயா போயா அப்படின்னு சொல்லுங்க, அதான் உண்மை. அதனால இங்க பாருங்க, இங்க எவனுமே இங்க எல்லா பயிலும்
இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பிஜேபி இந்த ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க யாரு? உண்மையான தொண்டர்கள் மட்டும் தான் நினைக்கிறான். மீதி எல்லா பேரும் என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் என்ன நினைக்கிறான்? எப்ப நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட மாட்டாங்களா, அப்படி கையில கால விழுந்து வாங்கிடலாமா, நைனார் காலை பிடிச்சி வாங்கிடலாமா, கையை பிடிச்சி வாங்கிடலாமா தான் நினைக்கான். இதான் உண்மை. ஐயோ, அற்ப பதவியா? நமக்கு பெரிய பதவி அங்க இருக்கியா? சிவலோக பதவி. சாமியா தான் சொன்னான், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. பெருமாள் எம்பெருமான் நாராயணன் சொல்றான், கலியுகத்துல சிவநாமம் அறநாமம் 2 நாமத்தை சொன்னாதான் கரையேற முடியும், மோட்சம் கிடைக்கும். ஆனா அந்த படுபாவிகள் வாயில அந்த நாமம் வராது, இறைவன் கொடுக்க மாட்டான். எனவே நரகவாசி, செத்து நரகத்துக்கு போகும் ஆத்மா, புரிஞ்சுக்கோங்க. அதனால விடுங்கய்யா. உங்களுக்கு என்ன வேணையா? உனக்கு நீ எங்க அப்பா சிவபெருமான் நினைச்சானா ஒரு சொடக்கடிக்க நேரத்துல இதே மாதிரி பூமி 1000 பூமி படைச்சு அதுல 100 கோடி 100 கோடி மக்களை படைச்சு ஒன்னு அரசனாக்கலாம். அவ்வளவு சக்தி எங்க அப்பாட்ட இருக்கு. உனக்கு என்ன வேணும் அப்பாட்ட கேளு. சாமியா தான் சொன்னான், பட்டம் அரசால கோடி மக்கள் உண்டு பாவனையாய் நான் கொடுப்பேன். உனக்கு என்னடா வேணாம்? ஏன்ட்ட கேட்ட மகனேங்கிற எங்க அப்பா சிவபெருமான். யோ, எனக்கு என்னையா வேணும்? உனக்கு எத்தனை உலகம் வேணாலும் படைச்சு தருவான். அவ்வளவு சக்தி, பிரபஞ்சத்துல அவ்வளவு சக்தியுடன் சிவபெருமான். அவன் தான் சாமிகிட்ட கேளியா அப்படிங்கிறான். அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட இல்லாத எதுவுமே கிடையாது, சிவன் தான். உலகமே சிவன் தான். சாமி சொல்றான், ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன் அஞ்சாடு மெய்த்தடைத்த உங்கள் ஆனந்த கோன் வந்தேனடா உன் கூடாரத்துக்குள்ளிருந்து குலதீட்சை செய்திடுவேன் நான் பாவி பொல்லாதவன் நாட்டில் ஒருவருக்கு ஆகாதேன் கோட்டி கொண்ட பித்தனடா குடி கொடுக்க குருவும் நான் உன் கூட்டுக்குள்ளிருந்து குறிபலதும் சொல்வேன் நான் தேராண்டி அப்பா நான் தெருவீதி ஆடி வரேன். அப்பா சொல்லலாம், உன் கூட்டுக்குள்ள இதயத்துல இருக்க ஈஸ்வர சர்வபூதானம் இருதய சோஜன் திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திரோடைய மாயங்கிறான். அடே புழு விலங்கு பறவை மனிதன் அத்தனை எல்லா ஜீவராசி உயிரில் இதயத்தில் நான் இருக்கிறேன், அவரவர்கள் கர்மப்படி நானே ஓட்டுறேங்கிறான். அப்போ இவ்வளவு இருக்கு சாமிகிட்ட. நீங்க இதுல அண்ணாமலைக்கு இவன் பதவி கொடுக்கலாம் அவன் பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னையா பதவி? போங்க, வெங்காய பதவி. அவரே சொல்லிட்டாரு அண்ணாமலையே, வெங்காய பதவி உன் பதவி நீயே வச்சுக்கன்னு சொல்லி அமித்ஷா கிட்டே தூக்கி கொடுத்துருவாரு. நாளைக்கே ராஜினாமா பண்ணாலும் பண்ணிடுவார். போயா நீ ஒண்ணு அவ்வளவு குடைச்சல் கொடுக்குறான். ஐயோ கொடுங்கய்யா, நம்ம அப்பா சிவனை தேடுவோம், நமக்கு எந்த பதவியும் வேண்டாம். சரியாயா? சரிதான். அதனால இங்க பாருங்க, பேசினா மணிக்கணக்கா பேசலாம், விடிய விடிய பேசுவோம். அவ்வளவு எங்க அப்பா சிவபெருமான் சொல்லியிருக்கான், அவ்வளவு இருக்குது சொல்லலாம். பிரபஞ்சத்துல நம்ம மோட்சத்தை அடையணும், அதுதான் நம்ம வந்ததே பூமிக்கு. மனித உடல் எடுத்ததே அறிவாய்ப்பு. 7 வாய்ப்பு தான் கொடுக்கப்படும். இந்த 7 வாய்ப்புல தவற விட்டுட்டுன்னு வச்சுக்கோ, சோழி முடிஞ்சது. மறுபடியும் புழு விலங்கு பிறவி 84 லட்சம் பிறவிக்கு வந்துருவேன். 7 வாய்ப்பு. இப்ப எனக்கு இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். சாமியா தான் சொன்னா, 6 பிறவி அறிய உன்னை நினையாமல் தூறு மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் ஈவோன. எங்க அப்பா கருணை கடல். எங்க அப்பா நீ 6 பிறவில அவனுக்கு கெட்ட வார்த்தை போட்டு திட்டாலும் கூட இது உனக்கு 7வது பிறவியா கூட இருக்கலாம். இதுல 7 அளவு நினைச்சாலும் எங்க அப்பா உனக்கு மோட்சம் கொடுத்துருவான். அதனால கருணை கடல் எங்க அப்பா. எங்க அப்பாவை தேடிக்கோங்க. நீங்க எங்க அப்பாவை தேடல்னு வச்சுக்கோங்க, நாசமா போயிருவீங்க. அவளை நான் சொல்லல, அப்பா சொல்றேன். அரிய வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க, கோச்சிக்காதீங்க. சரியா? அதனால அண்ணாமலைக்கு தெரியும், அண்ணாமலை ஞானம் பெற்ற மனுஷன்யா. அதனால அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் அவருக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை. அதனால அவருக்கு தெரியும்யா. அதனால அவரே பதவி விரும்பல. சாமி அதான் சொன்னான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. எங்க அப்பா சிவபெருமான் அழுது பாடுறேன், பிள்ளைகளே, ஞானம் பெற்ற பிள்ளைகள் என்னை கண்டடைவார்கள், என்னை வந்தடைவார்கள், என்னுடைய வீட்டை அடைவார்கள், என்னுடைய பேரின்ப நிலைக்கு, என்னுடைய பேரானந்த அந்த பரந்தாமத்துக்கு வருவார்கள்னா. மற்ற பாவிகள் வர முடியாதுயா. நீங்க அப்பாவை தேடுங்க. தேடுவீங்களா தேட மாட்டீங்களா? இல்ல விடிய விடிய ராமாயணம் சொல்லி அப்புறம் இந்த சொல்லுவாங்களா கதை, விடிய விடிய ராமாயணம் சொல்லி விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமன் யாருன்னு கேட்டக்கு சித்தப்பான்னு சொன்னானா? அந்த கதையாயிடக்கூடாதியா. நான் சொல்றதுலாம் அப்பாவுடைய வார்த்தை, அந்த பைத்தியக்காரன் சொல்றது. தேடுங்க. இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் இது அப்பாவுடைய சத்திய வார்த்தை. இதை கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம். சாமியை சொல்றான், தினமொரு நேரமிந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும். நிசமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானே. நான் சொன்ன வாசகம் அப்பாவுடைய வாசகம். இதை நீ படிக்க வேண்டாம், நீ காதுல கேட்டாலே உன்னுடைய பாவங்கள் தொலைந்து உனக்கு மோட்ச வீடு கிடைக்கும், நித்தி வீட்டுக்கு போயிருவ, விடுதலை உனக்கு. புரிஞ்சுக்கோங்க. என்னமோ பைத்தியக்காரன் வளர்றான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது அப்பாவுடைய வாசம். அப்பாவே சொல்றான், ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தானே, மனிதனுடைய வார்த்தை இல்லை, அப்பாவுடைய திருவாசகம் இது. கேளு, அதுக்கு மேல வாங்க விருப்பம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எப்போ போனாலும் எங்க அப்பாட்ட போயிடுவேன் கைலாசத்துக்கு. எங்க அப்பா கூட்டு போயிடுவான் என்ன. நீங்களும் தேடுனீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்துக்கு கூட்டு போவான். எல்லாத்துக்கும் அப்பா வந்தான். சரிங்களா?
ஓகே. மோட்சத்துல இருக்க உயிருக்கும் வந்து அடைக்கலாம், நரகத்துல இருக்க உயிருக்கும் வந்து அடைக்கலாம், எல்லா உயிருக்கும் வந்து அடைக்கலாம். சாமி சொல்றான் பாருங்க, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. யாரு? எல்லா உயிருக்கும் எங்க அப்பன் சிவன் தான். ஓம் நம சிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.